கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி எதுக்கு தான் ஐயப்பனுக்கு மாலை போடுறோம்? ஒரு குட்டி கதையால சொல்றேன். சபரிமலை கோயில் கட்டுறதுக்கு முதல் அடிக்கல் எடுத்து வச்ச நாளே கார்த்திகை 1. அதை முடிவு பண்ணது அவனோட தந்தை மாதிரி வளர்த்த பந்தல ராஜா. மகிஷியை சம்ஹாரம் பண்ணி அவதார காரியம் முடிச்சிட்டு ஐயப்பன் அசிரீதி போகும்போது, ஆஹா, 12 வருஷமா நான் வளர்த்தது ஒரு தெய்வமா ராஜா சந்தோஷத்துல ஆழ்வாரு. அதே நேரத்துல, இப்போ நீ எங்கடா போறேன்னு வருத்தத்துல கதறுவாரு. அந்த குரல் மேலை மண்டலத்துக்கு போய் சேர்றதும் பரசுராமரும் நாரதரும் வந்து, பதறாதீங்க, ஐயப்பன் உங்களுக்கு திருப்பி நல்லதுதான் பண்ணுவாருன்னு நிம்மதி கொடுக்குறாங்க. அதோட அசிரீதி குரல் கேக்குது. பந்தல மகாராஜா, நீங்க தான் எங்க அப்பா, கோயில் கட்டுங்க, நான் எப்போதும் உங்க கூடவே இருப்பேன். ஆனா முதல் அடிக்கல் யார் எடுக்க? பரசுராமனா, நாரதனா, ராஜாவா? மெல்ல ஐயப்பன் குரல், எனக்கு எல்லா வித்தைகளும் கத்துக் கொடுத்த என் குருநாதர் தான் முதல் அடிக்கல் வைக்கணும். பந்தல ராஜா ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப நீ என்ன விட்டுட்டு மேலோகம் போயிடுவியா? ஐயப்பன் சொல்றாரு, இல்ல, கார்த்திகை முதல் நாள் இருந்து தை மாதம் மகர ஜோதி வரைக்கும் நான் உங்க உடன் இருப்பேன். அதனாலதான் இன்றும் கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடுறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா.